ஹாய் ஹலோ மக்களே, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ட்ரிப் கிளம்பியிருக்கோங்க. எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஸ்டேஷன் தான் போக போகிறோம். ஸ்டேஷனில் வந்து எங்களை தவிர ஒரு 2-3 பேர் தான் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் கிளம்புன டைம் அப்படி. எங்களுக்கு ட்ரெயின் வந்து 2:00. நாங்கள் 12:30க்கெலாம் போய் அங்கே ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்னு உட்கார வச்சு ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே ட்ரெயினும் வந்துடுச்சு. நாங்கள் வந்து செங்கோட்டை எக்ஸ்பிரஸில் தாங்க புக் பண்ணியிருந்தோம். 3rd ஏசி போட்டிருந்தாங்க. மேடம் வந்து தூங்கி ஏஞ்சி நேச்சரை வந்து பார்த்துக்கிட்டே வராங்க. இது வந்து ஒருத்தருக்கு வந்து 720 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. விருதுநகர் ஸ்டேஷன் வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஏரியாவே செம்மையாக இருந்துச்சு. விண்மில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தது. ரொம்ப இப்போ தான் வந்து நான் கிட்டேயே பார்த்துருக்கேன். ரொம்ப நேரம் வெளியிலையும் வேடிக்கை பார்த்துட்ருக்க போர் அடிச்சிச்சு. அப்புறம் அப்பா பிள்ளை எல்லோரும் செஸ் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சிகள் தாங்க நிறைய இருந்துச்சு. ஒரு வழியாக வந்து தென்காசி வந்து அடைந்து விட்டோம். ஆமாங்க, நாங்கள் குற்றாலம் தான் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். ஸ்டேஷன் வந்துட்டு வெளியிலே வந்து ஆட்டோ கேப்லாம் நின்றுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய ஆட்டோவாக எடுத்தோம். லக்கேஜும் நிறையா, நாங்கள் மெம்பர்ஸும் அதிகம். அதனால் வந்து ஒரு பெரிய ஆட்டோவாக எடுத்துட்டோம். அதில் எல்லோரையும் அள்ளி திணிச்சிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் உட்காந்து உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு அப்படி தான் வந்து ஆட்டோவே வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சி. எங்கள் லக்கேஜ்லாம் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு லக்கேஜாக ஒரு பக்கம். ஜாலியாக வந்து ட்ரிப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்கள்ட்ட புக் பண்ண சொல்லியிருந்தோம். இந்த ஏரியா தான் அது. நேராக அங்கே வந்து ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் வியூ பாயிண்ட்டு இப்படி தாங்க இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ரூம் பிடிக்கலை. அதனால் வந்து லக்ஷ்மி கார்டன் சொல்லிவிட்டு இன்னொரு இடத்துல இந்த ஹோட்டல் தான் வந்து புக் பண்ணி வந்தோம். செம்மையாக இருந்துச்சு. வியூ பாயிண்ட்லாம் வந்து இங்கே சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. செம்ம வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்கிறோன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது ஏரியாவே. நல்ல காற்று, நல்ல சிலுன்னு அப்படியே மேகம்லாம் வந்து அப்படியே மலையும் மேகமும் ஒன்றா இருக்க மாதிரியே செம்ம வியூ பாயிண்ட்லாம் இருந்துச்சுங்க. ஒரு வழியாக ஹோட்டல் வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு குளிக்க தான் ஃபஸ்ட்டு பிளான் வந்து குளிச்சுட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறம் வந்து கோயிலெலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு தான் ரெடியானோம். ஹோட்டல் பக்கத்துலேயே வந்து சிற்றருவி, வாக்கபிள் தான் எல்லாமே. சரி, சிற்றருவி வந்து போயிட்டு மெயின் ஃபால்ஸை குளிச்சுட்டு வந்து இங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் ட்ரெயினில் இறங்குனதும் கொஞ்சம் லேட்டு, அதனால் சாப்பிடல. சரி, கொஞ்சம் அங்கே டீ காஃபிலாம் குடிச்சிட்டு பசங்களுக்கும் வந்து வடை வாங்கி கொடுத்துட்டு மார்னிங் டிஃபன் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ட்ரெயின்லேயே வந்து ப்ரெட்டு, ஜாமு, பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு இங்கே டீயும் வடையும் சாப்பிட்டுட்டு நேராக வந்து நாங்கள் மெயின் ஃபால்ஸுக்கு போயிட்டோம். இங்கே இந்த திருக்குற்றாலநாதர் கோவில் ஆர்ச் உள்ளே தான் வந்து மெயின் ஃபால்ஸ் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் கிராஸ் பண்ணி போனால் உள்ளே தான் வந்து மெயின் ஃபால்ஸ் இருக்குது. போகிற வழியெலாம் வந்து எங்களால் பசங்களை சமாளிக்க முடியல. ஏன்னா எல்லாமே டாய்ஸு, ஃப்ரூட்ஸு இப்படி தான். பழத்தெல்லாம் பார்த்தோன்னே இது வேணும் அது வேணும்னு பசங்க வந்து ஒரே கஷ்டமாக போச்சு. பசங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தாங்க. அப்பா குளிச்சுட்டு வந்துடுவோம், இப்போ வெயிட்டை தூக்கிட்டு போக முடியாது. ஆல்ரெடி வந்து நாங்கள் எல்லாம் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி கட்டைப்பை தூக்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து முடவக்கால் சூப் வச்சு கொடுப்பாங்கள்ல, அந்த கிழங்கு. அது நிறையா இருந்துச்சு. வெரைட்டி நிறையா இருக்குது. நமக்கு வந்து பசியும் இருக்காது, பசங்களுக்கு வந்து தொல்லை பண்ணுற அளவுக்கு நமக்கு. ஏன்னா அவ்வளோ விளையாட்டு ஜாமான் கடை வந்து அவ்வளோ இருக்குது. சரி, இதெல்லாம் வந்து ரிட்டன் வரப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் வந்து ஃபால்ஸுக்கு எப்படா போவோம் அப்படி தான் இருந்துச்சு. நேந்திரப்பழ சிப்ஸு, நட்ஸு எல்லாமே இருக்குங்க. இங்கே இல்லாததே இல்லை. இது வந்து குட்டி மார்க்கெட்னே சொல்லலாம். சந்தை எது வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோ கடை எல்லாமே இங்கே இருந்துச்சு. நாங்கள் அதான் நானும் என் தங்கச்சியும் பேசிக்கிட்டே வந்தோம், நம்ம ஏன் இதுக்கு ஷாப்பிங் பண்ணோம், இங்கேயே வந்து எல்லாம் வாங்கியிருக்கலாம், எல்லாமே இங்கேயே இருக்குது அப்படின்னு. ஒரு வழியாக அங்கேருந்து ரைட் சைட் டேர்ன் பண்ணோன்னா திருக்குற்றாலநாதர் கோவில் கோபுரம் தெரியுதா, அதுக்கு அப்படியே வந்து சைடில் தான் வந்து மெயின் ஃபால்ஸு. மெயின் ஃபால்ஸ்க்கு வந்து எல்லாமே இங்கேருந்து ப்ரிப்பராக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஃபோனுக்கு வந்து கவரு, ட்ரெஸ்லாம் வந்து உடனே வந்து காயிற மாதிரி ட்ரை ஆகிடணும், ஈரத்தோடு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பிளான் பண்ணி தான் போனோம். அங்கே பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு கிளைமேட்டு. அந்த தண்ணி இன்றைக்கி வந்து சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நேற்றுலாம் கூட வந்து தடை போட்டிருந்தாங்களாம் குளிக்கிறதுக்கு. இன்றைக்கி நாங்கள் வந்த நேரமாக என்னன்னு தெரியல. ஃப்ளோலாம் வந்து
பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதனால் வந்து இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஊட்டியில் பைக்காரா ஃபால்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் குளித்ததில்ல. இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம், பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தொடச்சி அத்தைக்கிட்ட வந்து பசங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான், என் தங்கச்சி, என் ஹஸ்பண்ட், கொழுந்தனார் எல்லாம் போய் குளிச்சுட்டு வந்து அவ்வளோ ஆட்டம் போட்டதுக்கப்புறம் வந்து பசி வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஃபேமஸ் வந்து காடை முட்டை பணியாரம், அது ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. சரின்னு போனதுமே கடை எந்த நல்ல கடைலாம் பார்க்கவே இல்லை. முனையில் ஃபஸ்ட்டு ஒரு கடை இருந்துச்சு. எல்லோரும் வந்து காடை முட்டை பணியாரம் வாங்கி சாப்பிட்டோம். அது எப்படி செய்கிறாங்க, இது ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் 60 ருப்பீஸு. அந்த சாப்ஸ்டிக்கை வச்சுருக்காங்க, அதில் முட்டையை உடச்சி ஒன்று ஒன்றா ஊற்றுறாங்க. அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் குச்சியில் வந்து கீறி விட்டுட்டு பெப்பர், தனி மிளகாய்த்தூள், உப்பு அதை போட்டு திருப்பி பரட்டி போட்டு கொடுத்துட்றாங்க. இது வந்து 60 ருப்பீஸ். ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்ம அங்கேருந்து குளிச்சுட்டு வந்து சூடாக ஒன்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஹெல்தியும் கூட. அதனால் வந்து பசங்களுக்கு எல்லாம் இந்த காடை முட்டை பணியாரம் வாங்கி கொடுத்துட்டு, கார்ன் இருந்துச்சு அதையும் வாங்கி கொடுத்துட்டு, நாங்களும் வந்து எல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு, நார்மல் நம்ம ஆம்லேட் போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது. என்னென்னா ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்து அவ்வளோ குளிருக்கு கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது ரொம்ப இதமாக இருந்தது. அப்புறம் இங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறதுன்னு பிளான் பண்ணிவிட்டு தம்பிக்கிட்ட வந்து பாப்பாவை கொடுத்துட்டேன். ஏன்னா என் ஹஸ்பண்டும் கொழுந்தனாரும் அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்படியே குளிச்சுட்டு அடுத்து எங்கெங்கே போகிறோம் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.